என் வீட்டில் ஊற்றப்பட்ட மலம் அல்ல, தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம், தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கின் மீது ஊற்றப்பட்ட மலம். இது ஒரு சவுக்கு சங்கரோ அல்லது ஒரு தனிநபரின் வீட்டில் ஊற்றப்பட்ட மலமாக யாரும் நினைக்க கூடாது. இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தின் மீது ஊற்றப்பட்ட மலம். நான் இரண்டாவது முறை கைது செய்த போது மதுரை சிறையில் முதலில் வைத்துவிட்டு என்னை புழல் சிறையில், புழல் 1 சிறையில், தண்டனை சிறையாளிகள் இருக்கக்கூடிய சிறையில் என்னை வைத்தனர். நான் இருந்த அதே செக்யூரிட்டி பிளாக்ல தான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் அந்த சிறையில் தான் இருந்தனர். அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் என்னிடம் சொல்ல தகவலை வைத்துதான் நான் இதை சொல்கிறேன். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலை என்பவரின் மருமகன் இப்போது செல்வ பெருந்தகை உடன் இருக்கிறார். அவரோட பெயர் எனக்கு நினைவில், நான் சொல்றேன். இப்போ இந்த கொலை சம்பந்தமா மீண்டும் உங்களை விசாரிக்காங்க, இந்த சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்றீங்க, யார் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் உங்களுக்கு சம்மன் கொடுத்து விசாரிச்சு ஃபர்ஸ்ட் நிச்சயமா விசாரணைக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் இதுல உடனடியாக அவர்களால் விசாரணை நடத்த முடியாது. என்ன காரணம் என்றால், இந்த வழக்கில் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. காவல்துறை உள்ளபடியே விசாரணை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் நீதிமன்றத்தில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும். அப்படி ஃபைல் செய்தால் நான் என்னிடம் இருக்கக்கூடிய தகவல்களை அவர்களிடம் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த விசாரணையை சென்னை மாநகர காவல்துறை நடத்தக்கூடாது. திருவேங்கடம் அவர்களுக்கு இந்த செல்வ பெருந்தை அவர்களோட ரோல் தெரியுன்றதுனால தான் தூக்கிட்டு போய் அவரை என்கவுண்டர் பண்ணாங்க. அதே போல வேகமாக சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இவர்கள் இந்த குற்றவாளிகள் யாரும் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி அவசரமாக இந்த விசாரணை முடிக்கப்பட்டு இருக்கிறது. சரியான விசாரணை பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் கிரைம் பிரான்ச் ஐடி இல்லைனா சிபிஐ விசாரணைக்கு இது செல்ல வேண்டும். சென்னை மாநகர காவல்துறை இப்படி இந்த விஷயத்தை மூடிமறைக்கத்தான் முயலும். அத்தனை தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனித சமூகம் வெட்கி தலை குனியக்கூடிய அவமானகரமான தாக்குதல் என் வீட்டில் இன்று நடந்த தாக்குதல் என்பதை தமிழகத்தில் மனசாட்சி உள்ள அத்தனை தலைவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த உணர்ந்ததன் காரணமாகத்தான் ஒரு மனிதன் ஏதாவது பேசலாம், அவர் செய்யும் விமர்சனங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் கூலிப்படையை ஏவி ஒருவர் வீட்டில் மலத்தை அள்ளி ஊற்றுவது என்பது ஒரு அநாகரிகமான, அவமானகரமான, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் என்பதை தமிழகத்தின் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் உணர்ந்த காரணத்தால் தான் அவர்கள் இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்தார். என்னுடைய எதிர்கால நடவடிக்கை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியில வரும். இந்த நாளைக்குள்ள தெரிஞ்சுவிடும். நான் சொல்றேன். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். குடியிருக்கிற வீடு, படுக்கிற பெட்டு, இதுல எல்லாம் மரத்தை கரைச்சி ஊத்தினா நீங்க எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. சமைக்கிற பாத்திரம் யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? வேங்க வெளில கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த குடி தண்ணியில் கலந்துருக்குன்னு அப்படியே நிறுத்திட்டாங்க, தொட்டி காலி பண்ணிட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த வீட்டுக்கு போகணும், அவ்வளவு துர்நாற்றம். இன்னைக்கு கேமரா பர்சன்ஸ் பிரஸ்லேருந்து வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படி என்ன பாவம் பண்ணுறேன் நான்? அது கூட இன்னும் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. 2 பேர் ரகசியமாக போய் பண்ணது. ஊரறிஞ்சு எல்லாரும் சேர்ந்து கையில் 2 பக்கெட் வாளியில் மழை தள்ளிட்டு ஊத்துறதுன்றது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? வேங்கை வேலை ஒப்பிடும்போது இதை ஒப்பிடும்போது வேங்கை வேலை ஒன்றுமே இல்லை. தெரிஞ்சு பண்றாங்க. அப்படி என்ன குற்றம் செய்து விட்டேன் நான்? ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னோட தாயாருக்கே இன்னைக்கு காலையில உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அந்த பின்புறம் இருந்த கதவை அடித்தவர்கள் உடைக்கும் போது அம்மா பக்கத்தில் நின்றுதாங்கன்னா அவங்க உயிர் போயிருக்காங்க. ரொம்ப அச்சமூட்டும் நிலையில் இருக்கிறாங்க. பயந்தனங்க இருக்கும். யோசிச்சு பாருங்க. வீட்டில் தனியாக வேற இருக்காங்க. ஒரு 50 பேர் கதவை தட்டி உடைக்கிறாங்க. உள்ள 10 பேர் அந்த வீடியோ அவங்களே இல்லை, அதை ஃபேஸ்புக்கில் லைவ் எடுத்து போடுறாங்க, அம்மாவை மிரட்டுறத. உடனடியா வேற என்ன வழிங்க? நான் அம்மாவுக்கு போன் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க வண்டியில கல்ல விட்டு எரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்மளை நோக்கி தான் வருது அப்படின்ட்டு. உடனடியாக நான் 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். சார் பெட்ரோல் ஜீப் வரும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிடம் கழித்து தான் பெட்ரோல் ஜீப் வந்தது. இதன் காரணமாகவும் எனக்கு இது காவல்துறையோட பின்னணி இந்த தாக்குதல்ல இருக்குன்னு எனக்கு தெரியுது. நார்மலா பாருங்க, போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு ஒரு 2 பெட்ரோல் ரோந்து வாகனங்களாவது இருக்கும். ரெஸ்பான்ஸ் டைம் 10 நிமிஷத்தை தாண்டக்கூடாது. நான் இடத்த சொல்லிட்டேன், எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். அண்ட் அது ஒரு முக்கியமான இடம் தான். ரொம்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடமெல்லாம் இல்லை.
காட்டுறல் ஜீப் வரதுக்கு 30-40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிடங்களாக காவல்துறை வந்த பிறகும் அங்கே கூடியிருந்தவர்களை அகற்றுவதற்கு 2 முதல் 3 மணி நேரம் ஆயிட்டுன்றதை நீங்க எல்லாரும் பாத்தீங்க. எனக்கு போன் பண்ணி சார் நான் வரலாமான்னு கேட்டாலும் நீங்க வராதீங்க சார், நாங்க சொல்ற பிறகு வாங்கன்னு சொல்றாங்கன்னா காவல்துறையோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து இல்ல நான் 4 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேனோ, என் வீட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும். 1000 விமர்சனங்கள் அவரது அரசின் மீது வருகின்றன. ஒரு விமர்சனம் வருகிறது என்பதற்காக ஒருவர் வீட்டின் மீது இப்படி அவமானகரமான அருவருக்கத்தக்க தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் எத்தகைய ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது என் வீட்டில் ஊற்றப்பட்ட மலம் அல்ல, தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம், தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கின் மீது ஊற்றப்பட்ட மலம். இது ஒரு சவுக்கு சங்கரோ அல்லது ஒரு தனிநபரின் வீட்டில் ஊற்றப்பட்ட மலமாக யாரும் நினைக்க கூடாது. இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தின் மீது ஊற்றப்பட்ட மலம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.